பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ண ஊத்துற மாதிரி புனலை வச்சு ஊத்துறான் பொண்டாட்டி. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். கொத்து பரோட்டா அப்படிதான் செய்வாங்க. நான் மட்டும்தான் கொத்து தோசை செய்யறேன். ஓகே, காட்டுங்க. கொஞ்சம் பரவாயில்ல இல்ல, ஃபர்ஸ்ட் விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இன்னொரு நாள் நான் நல்லா சொல்லும் போது எடுங்க, ஓவரா பண்ணாதீங்க. போங்க, மீதி நாள் நல்லா அழகழகா நான் வந்து தோசை சுடுவேன். பிஞ்சு போற தோசையா வருது. நீ ஒரு மணி நேரம் கழிச்சு தோசை மறுபடியும் பாரதி சுடுறான். யாரு பாளையங்கோட்டை ஜெயில படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. போவையா கக்கிசு போராட்டம் வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு எடுக்கிற ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் இருக்கு. வெற்றி எல்லாம் தோசை தான் திருப்பி போடுவாங்க. இவ கல்லு திருப்பி வர்றான். பொறுமையா ட்ரை பண்ணுங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி போட்டா தோசை. நான் நல்லா தாங்க தோசை சொல்லுவேன். ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதனால ரொம்ப ஓவரா பண்றோம். இந்தாங்க ஆஃப் தோசை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.